சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 மந்த்துக்கு பிஃபோரில் நம்ம வந்து போட்டிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பில்டர் சைடில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். ஸோ இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால நம்ம பெங்களூருமே நம்ம தாராளமாக வந்து போய்க்கலாம். இப்போ ஃபேஸ் 2ல என்னென்ன மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ ஃபேஸ் 2ஓட ப்ரைஸ் சைஸ் எல்லாத்தையுமே வந்து ஷோவில் போயிட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்க எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டேரக்டர் மிஸ்டர் ஏகநாதன் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அப்டேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வாங்க சார். ஹாய் சார், வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சைக்கம் சார். ஓகே சார், ஓகே. ஃபோனில் பேசியிருந்தீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் 1 அப்படின்னு. சார், நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ், நிறைய புக்கிங் அண்ட் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே சார், நல்ல ரெஸ்பான்சிபிள் ஃப்ரம் யுவர் சேனல் சார். ஓகே சார், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் வித் தி சேனல். ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்க சார். சில கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ளாட்டோட சைஸஸ் செட் ஆகல, சில கஸ்டமருக்கு செட் ஆனவங்க எல்லாருமே வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட கம்ப்ளீட் பண்ணி ஹாப்பியா அவங்க லைஃப் ஜர்னி. ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சைடுல இருந்தும், ப்ளஸ் கஸ்டமரும் வந்து ஸோ அதான் நீங்கள் சொல்லியிருந்தனால ரொம்ப ஹாப்பி சார். ஓகே, சரிங்க சார். இப்போது இதில் இப்போ நம்ம அதான் ஃபேஸ் 2 வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் இப்போ கரண்ட் மூவ்மெண்ட்லாம் வந்து எப்படி இருக்கு சார்? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 1 சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தோம். ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம சேனலில் போட்டிருந்தது. சரி, அந்த 3 மந்த்ஸோட சேனல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஒன்று. அதில் வந்து புக்கிங் பண்ண எல்லா கஸ்டமர்ஸ் ப்ளஸ் அவங்களோட ரெஃபரன்ஸ், நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சரி, ஒன்று. ஓகே. நான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆவடியில் நம்மளுக்கு பீக்கான ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆவடி வந்த காமராஜ் நகரில் பேக் சைடில் நம்ம சைடு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் லேஅவுட் நம்மளுக்கு தான் வருது. சரி, ஓகே. அதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே கஸ்டமர்ஸ் பிடிச்சிருக்குது. ஓகே, உடனே நல்லபடியாக ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஃபேஸ் 1 எப்படி நம்ம நல்லபடியாக முடிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் பண்ணமோ அதே மாதிரி ஃபேஸ் 2 வித்தின் 3 மந்த்ஸ் நம்ம சைட்லேருந்து முடிச்சிருவோம். நாங்கள் சூப்பர் சார். ஓகே, அதுக்கான 100% கேரண்டி எங்கள் சைடு இருக்குது. ஓகே, உங்களோட சப்போர்ட், உங்கள் சேனல் சப்போர்ட் மூலியமா எங்களுக்கு அது கிடைக்குன்றது எனக்கு நல்லா. கண்டிப்பாக சார். நாங்கள் எப்போவுமே அதான் மக்களோட பணியில் தான் நம்ம வந்து இருந்திருக்கோம். ஸோ சென்னையில் எடுத்துகிட்டு வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மக்களுமே வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் நீங்களுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே சார். இப்போது அதான் ஃபேஸ் 1 இப்போ ஆல்ரெடி நீங்கள் அந்த பிளாக் டாப் ரோடாக இருக்கட்டும், மற்ற இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டெவலப்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஃபேஸ் 1 எப்படி நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுமோ, ப்ரீ புக்கிங் கொடுத்துருந்தோம். அதுலேயுமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் கொடுத்துருந்தோம். இதே மாதிரி ஃபேஸ் 2லயும் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஃப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. கஸ்டமர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, பிளாக் டாப் ரோட் ஆல்ரெடி, சிஎம்டி நம்பர் ரெடி. ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி வெயிட்டிங்ல இருந்தது. இது அப்பயே எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்தது. இப்போ சிஎம்டி நம்பர் ரெடியா இருக்குது. ஓகே. வித்தின் ஜூன் லாஸ்ட் செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல we can go on registration. ஓகே, எப்போ வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் இமிடியேட்டா கூட போய்க்கலாம் அப்படிங்கறீங்க. மே மாசம் செகண்ட் வீக்ல இருந்து லோன் ப்ராசஸ் will be starting வந்துரும். சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்குது. சூப்பர் சார். ஓகே சார். இப்போ இதுல வந்து என்ன சைஸஸ்ல வந்து இருக்கு, ப்ளஸ் என்னென்ன மாதிரி பேங்க் லோன் நம்ம வந்து பண்றோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போறோம், ப்ளஸ் நம்ம கையில வந்து எவ்வளோ இருந்தா இங்க வந்து ஒரு இடம் வாங்கிக்க முடியும் சார்? நம்ம ப்ராஜெக்ட் வைசஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்டி வித் ரேரா ப்ராஜெக்ட். சரி, ஓகே. சிஎம்டினாலே நம்மளுக்கு வந்து பேங்க் லோனிங் நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருவோம். ஆமாம், ஆமாம். மேக்ஸிமம் 80 to 90% வரையும் நம்ம லோன் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக சார். மேஜராக ஒரு 4 பேங்க்ஸ் நம்ம டை அப் பண்ணியிருக்கிறோம். அந்த 4 பேங்க்ஸில் வித்தின் 7 டேஸில் எங்கள் சைட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். கஸ்டமர்ஸ் ஓகேனா 7 டேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம். சரி, ஓகே. வித்தின் 1 மந்த் வேணும்னாலும் நம்ம ப்ரொசீட் டைமிங் கொடுப்போம். அதால் 80 to 90% நம்மளுக்கு பேங்க் லோன் பண்ணிடுறோம். சரி, ஓகே சார். ஓகே. இப்போ இதில் அதான் சார் என்ன சைஸஸ்லேருந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது? சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாமே 1000 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ்ல போட்டோம். சில பேருக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இல்லை சார் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாம் பண்ண 800, 900ல ஃபேஸ் 2 லான்ச்சிங் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் 900 தான் இதில் எல்லாமே இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 43 ஃப்ளாட்ஸ் வருது உங்களுக்கு ஃபேஸ் 2ல. சரி. 43 ஃப்ளாட்ஸில் மேக்ஸிமம் 35 ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா 900 தான் இருக்குது. சரி. அதனால எல்லா கஸ்டமருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். ஒரு 900 அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் ஒரு அஃபோர்டபுள் அப்படிங்கிற மாதிரி ரீசனபிளாக ரேட்லையும் ரீசனபிளாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு இடம் ஒரு 800ல வாங்குறவங்க 600 வாங்கும்போது அவங்கள ஃபிஷ் பண்ணி ஓகே சார் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தானே ஓகேன்னு சொல்லிட்டு 900ல தான் கொஞ்சம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு அமைப்பாகவும் வந்து இருக்கும். சரி, ஓகே சார். இப்போது அதான் சார், இப்போ இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ டவுன் பேமெண்ட் வந்து இருக்கணும்? ஸோ இதில் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இடம் மட்டும் தான் வந்து கொடுக்குறீங்களா, இல்லை வீடும் வந்து வேணும் அப்படின்னா கட்டி வந்து கொடுக்குறீங்களா?
சார் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இடம் ப்ளஸ் வீடு. சரி, ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்மளே கொடுக்குறோம். ஏற்கனவே இப்போ போர்லாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோ இதுலேயே நீங்கள் பார்க்குறீங்க. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ அதில் நம்ம சைட்லேருந்து ஒரு 8 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியாக இருக்குது ஃபேஸ் 1ல். அதே மாதிரி ஃபேஸ் 2ல் இப்போ புக்கிங் பண்ண எல்லாரும் கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டியே கொடுங்க. சரி, ஓகே. அதெல்லாம் அவங்களுக்கும் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிங்க நாங்கள் இதே மாதிரி ஃபேஸ் 1ல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, ஓகே சார். இப்போ 900 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி கொடுங்கனாலும் நம்ம கட்டி கொடுத்துருவோம். டியூப்ளெக்ஸ் மாடல் கொடுங்கனாலும் டியூப்ளெக்ஸ் மாடல் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தோட ஃப்ரண்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க 20 அடியில் தான் கொடுக்குறாங்கன்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பேசுவாங்க. ஏன்னா கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ சார் எங்க சைடில் கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ நீங்க நல்லா போட்டிருக்கீங்க. 24 அடி ஃப்ரண்டேஜ், 23 அடி ஃப்ரண்டேஜ். ஃபேஸ் 2ல எடுத்தோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிளாட்டுமே நீங்க அந்த ப்ரௌச்சரை பார்க்கும் போது உங்களுக்கு அப்படி அட்ராக்ஷனா இருக்கும். சைட்டோட அட்ராக்ஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃபேஸ் 1ஓட அட்ராக்ஷன் இருக்கும். ஃப்ரண்டேஜ் எல்லாமே 23க்கு 39. உங்களுக்கு ஒரு ஆக்டரா எந்த கோர்சஸ்மே இருக்காது. சில 2-3 பிளாட்ஸ் தான் கோர்சஸ்ல இருக்கும். மற்ற எல்லா பிளாட்டுமே கரெக்டான டைமென்ஷன்ஸ்ல இருக்கும். சூப்பர் சார். ஓகே சார். இப்போ இது ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன ஆஃபர் பிரைஸா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? 3800 செல்லிங் பிரைசஸ்ல இருக்குது. சரி, ஓகே. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபேஸ் 1 ஒரு செல்லிங்ல முடிச்சிருந்தோம். அதுலயே நிறைய பேக்கப் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்ப அவங்க எங்களுக்கு ஒரு ஆஃபரா வேணும், எங்களுக்கு டைமிங் கொடுங்கன்னு அவங்க கஸ்டமரும் எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்க எம்டி கிட்ட டைரக்டா பேசும்போது அவர் ஒரு 1 மந்த் ஆஃபர் கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. பிரைஸ் ஆஃபர் கொடுத்துருக்காரு. ஓகே. நல்ல ரேட்ல இப்போ 3800ல போது நம்மளுக்கு நல்ல நெகோஷியபிள் கொடுத்து அந்த ஆஃபர்ல கொடுக்குற அந்த ஆஃபர் வைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஓகே. நான் சும்மா ஒரு சின்ன பேமெண்ட் ஒரு 50 ரூபா 100 ரூபா அது மாதிரி ஆஃபர் இல்லாம நல்ல ஆஃபரா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இன்ட்ரஸ்டடா இருக்காங்க, சோ இமிடியேட்டா பண்றாங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்கலாம் அப்படிங்க. சரி, ஓகே சார். இப்போது சரௌண்டிங்கில் நமக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸாக இருக்கட்டும். ஸோ அதான் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் அதை ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஸோ அதான் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும், ப்ளஸ் இதோட அதான் நியர்பை நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்குது சார்? ஆவடியை பொறுத்தவரை நம்ம ஓவர் பாலிஷிங் சைட்டுக்கு தேவைப்படாது. நம்ம வந்து சைட் வந்து பாத்தீங்கன்னா வெல் டெவலப்டிங் ஏரியா தான் இது. ஆமா, நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியால தான் லான்ச் பண்ணி டெவலப் ஆயிருக்குது. ஓகே. ஒரு ஆவடி இருந்து 3.5 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை தான். 1 ரோட் பேரல் ரோடு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்குமே. சரி, 4 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரும். ரயில்வே ஸ்டேஷன்ல 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. சரி, ஓகே. வர வழி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் வித் கமர்ஷியல். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் எடுத்தீங்கன்னா எல்லாத்தோட ஷாப்ஸ் எடுத்துக்கலாம், காய்கறி கடை எடுக்கலாம், காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அந்த 1 ரோட்லயே இருக்கும். டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஒரே ரோட். நீங்க 2.25 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரே ரோட். லாஸ்ட் ரைட் நம்ம சைட் சார். எங்கேயுமே திரும்ப வேண்டாம், ஒரே ரோட்ல வந்து நம்ம சைட் வந்து. சூப்பர் சார். ஓகே. பெரிய கன்ஃபியூஷனே இல்லை, டேரக்டா நமக்கு மெயின் ரோட்ல இது வந்து வருதுங்கிறீங்க. ஓகே சார். இப்போ இதுல இருந்து இப்போ சிட்டியில் வந்து அக்சஸ் பண்றது வேற ஏதாவது கனெக்டிவிட்டி? சிட்டியோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 4 கிலோமீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருத்திப்பேட் கனெக்ட் ஆகும் சார். 4 கிலோமீட்டர்ஸ்ல பருத்திப்பேட் கனெக்ட் ஆகும். அது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ல அது. வெஸ்ட் சைட்ல நீங்க 4 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் ஆகிடும். சரி, ஓகே. டுவர்ட்ஸ் நீங்க பேக் சைட்ல நார்த் வெஸ்ட் சவுத் நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி. ஓகே. அதுவும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல பூந்தமல்லி. சரி. உங்களுக்கு வெஸ்ட் நார்த் சவுத்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடியில கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. சூப்பர் சார். சுத்தி சென்டர் ஆஃப் பிளாட் தான், சென்டர் ஆஃப் பிளே அவுட் தான் அது. சரிங்க சார். ஏன்னா இப்போ ஆவடி அப்படிங்கும்போது இன்னொரு கொஸ்டின் வந்து வரும். ஸோ ஏன்னா இப்போ சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ நம்ம சைட்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து அக்சஸ் பண்ணி சார்? நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். ஓகே, ஓகே. கம்மியாலாம் சொல்கிறதுலாம் கிடையாது. ஆமாம், நீங்கள் கரெக்டாக 7 கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட் இருக்கும். ஓகே. உங்களுக்கு அந்த மெட்ரோக்கும் கொடுத்துருக்காங்க. மெட்ரோ வைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் ஒன்றும் சேங்ஷன் ஆகலை. ஃபியூச்சரில் வந்தால் கரெக்டாக உங்களுக்கு 4 கிலோமீட்டர்ஸில் நம்ம மெட்ரோவுக்கு நம்மளுக்கும் சைட்டுக்கும் வரும் சார். சூப்பர் சார். ஓகே சார். சரிங்க சார். இப்போ இங்கே வந்து நமக்கு அதான் கிரவுண்ட் வாட்டர் எப்படி வந்து இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாமரம்லாம் வேறு இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. இந்த மாமரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக மாமரம் இருக்கிறதே சைட்டு பார்க்கறதே ரொம்ப நல்லா இருக்குது. உள்ள என்ட்ரு ஆகும்போது நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போதே ஒரு மாயில எல்லார் வீட்லேயுமே மாயில இருக்கணும்னு. ஆனால் உங்களுக்கு மாமரமே நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதை லைக் பண்ணாங்க சார். மாமரம் இருக்கிறத பார்த்துட்டே எனக்கு நிறைய அதில் தான் புக்கிங் போட்டு 3 மாதத்துல எங்களால் ஸ்பேஸ் ஒன்று முடிக்க. கண்டிப்பாக. சூப்பர் சார். மக்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் லைக் பண்ணுவாங்க குடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இருக்கும் சார். சரி, வர கஸ்டமர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வாங்கியே கொடுத்துருக்குறோம். சரி, குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே புக்கிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே சார். இப்போ இதில் என்னென்ன டைரக்ஷன் என்னென்ன ஃபேஸிங்கில் வந்து இப்போ வந்து இருக்குது சார்? நம்ம ஃப்ளாட்டோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்த் தான் சார்.
சரி ஓகே. எல்லா பிளாட்ஸுமே பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 20 பிளாட்ஸ் நார்த்ல போட்டுருக்கோம். சரி ஓகே. சவுத்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 பிளாட், சவுத்ல 10 பிளாட் சவுத்ல இருக்குது. ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளாட் இருக்குது. சரிங்க சார். எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல எல்லாமே புக்கிங் ஸ்டேஜ் நல்லா கன்ஃபார்மா முடிஞ்சிச்சு. ஃபேஸ் 1ல இருந்த கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாம அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு போட்டவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல முடிச்சிட்டாங்க. சரி ஓகே. சவுத்ல ஒரு 5 பிளாட்ஸ் இன்னும் 2 பெண்டிங்ல இருக்குது. நார்த்ல எல்லாமே அவைலபிள் இருக்கு சார். ஓகே. அதுல வர எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நார்த் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. நார்த் ஃபேசிங்ல எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நார்த் ஈஸ்ட் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், ஸோ அந்த இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சூப்பர் சார். சரிங்க சார். இப்போ இதில் நமக்கு சைட்டில் நமக்கு என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் சார்? நம்ம சைட் வைசஸ் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் பிக் ஆர்ட் சார். ஒரு 18 அடியில் 2 என்ட்ரன்ஸ், ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு என்ட்ரன்ஸ், நார்த் ஃபேசிங் ஒரு என்ட்ரன்ஸ். சரி ஓகே. பிரம்மாண்டமாக 2 ஆர்ச் கொடுத்துருவோம். சரி ஓகே. எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ல வரும். 24 ஃபீட் ரோடு. சரி. சின்ன ரோட்லாம் வராது, எல்லா ரோடுமே 24 ஃபீட் ரோடு. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே உள்ள வந்துடுச்சு. சரி ஓகே. உங்களுக்கு ஒன்லி ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஃபேஸ் 1ல எப்படி ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்த மாதிரி அதே மாதிரி ஃபேஸ் 2ல ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம கொடுத்துடலாம். சரி ஓகே சார். காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா 7 ஃபீட்ல டோட்டலா காம்பவுண்ட் வால் இருக்கும். டோட்டலா இது ப்ராஜெக்ட் வைசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர் இது. அதுல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டா இருக்கும். ரெண்டு இது வந்து ரெண்டு இருக்கும். 4.5 ஏக்கருக்குமே காம்பவுண்ட் வால் வித் ஒயிட் அட் பெயிண்டிங்ல இருக்கும். ஓகே. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு அதை நம்ம இது பண்ணிக்கலாம். சரி ஓகே சார். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நான் சாரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் என்ன டவுட்னாலும் டேரெக்டாக நீங்கள் அவங்க கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார்.